எதை விரும்புறாரு கர்த்தர்? பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். கர்த்தர் எதை விரும்புறாரு? கர்த்தாவே உங்களுக்கு விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பலியா இரக்கமா? கர்த்தர் சொல்றாரு, பலி இல்லப்பா, எனக்கு இரக்கமே போதுமானது. சரீர ஒடுக்கங்கள், சரீர ஒடுக்கத்தை பற்றிய உபதேசங்கள், இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒடுக்குகிற காரியத்திலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கை கழுவாம சாப்பிடக்கூடாதுன்றாங்க, பாவிகளோடு கூட உட்காரக்கூடாதுன்றாங்க, பாவிகள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்றாங்க, இன்னும் நிறைய சட்டங்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. நியாயப்பிரமாண சட்டம்னு சொன்னாக்க வெறும் 10 மட்டும் கிடையாது, அந்த 10ஓடு கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான சட்டங்கள். நியாயப்பிரமாணம்னு சொன்னாக்க, நியாய சட்டம்னு சொன்னா நீதி நியாயத்தை சார்ந்த எல்லா விஷயமும் நியாயப்பிரமாண சட்டம் தான். இப்படி ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதை கை கொள்வதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கை கொண்டா கர்த்தருக்கு பிடிக்கும் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த சட்டத்திட்டங்களை கை கொள்வதை விட, இந்த பலியை விட எது முக்கியம் அப்படின்னா, நான் இரக்கத்தையே விரும்புகிறேன், நான் எல்லாருமே இரக்கமா இருக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன், நான் பாவிகளை நேசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பாவியோடு சேரக்கூடாதுன்றீங்க, பாவியை ஒதுக்கி வைன்றீங்க. ஏன் விருப்பம் என்ன? பாவிகளை நேசிப்பது அப்படின்றாரு. பாவத்தையும் கர்த்தர் நேசிக்கிறாரா? பாவத்தை நேசிக்கல, பாவியை நேசிக்கிறார். பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார்.